ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம N18 கம்ப்ளீட் பிகினர் டுட்டோரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃபார் நோ கோடர்ஸ் கோடிங் நாலேஜ் இல்லாதவங்களுக்காக இந்த டுட்டோரியல். ஸோ இதை வந்து நான் 6 செக்ஷன்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஈச் செக்ஷன்லேயும் வந்து நம்ம வந்து N18 பற்றி நம்ம பார்ப்போம். செக்ஷன் 1 வந்து இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட் நம்ம N18 என்னன்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம N18 ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம N18ங்கிறது வந்து சாஃப்ட்வேர் அஸ் ஏ சர்வீஸ். அதாவது என்னன்னா அவங்க வந்து சாஃப்ட்வேர் வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்து நம்மளோட தேவைகளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அதான் N18 கான்செப்ட் வந்து நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் தான் இருக்கும். ஸோ நோட்ஸ் வந்து ஒரு பிளாக் ஆஃப் ஆக்ஷனை வந்து செய்யும். எட்ஜஸ் வந்து நோட்ஸை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணுறது தான் எட்ஜஸோட ஒர்க். ஸோ இதான் N18 பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ N18 வந்து என்னென்னா ஒரு நோ கோட் ஒர்க் ஃப்ளோ பில்டர் பிளாட்ஃபார்ம். அதான் N18 ஃபார் எதுக்காகனா நோ கோடர்ஸ் லோ கோடர்ஸ்க்காக பில்ட் பண்ணப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே ரைட். இப்போ நம்ம செக்ஷன் 2க்கு மூவ் ஆன் ஆகலாம். செக்ஷன் 2ல நம்ம எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ N18 வந்து 2 விதமாக செட்டப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ஹோஸ்ட், செகண்ட் வந்து கிளவுட் ஹோஸ்ட். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் வந்து நம்ம வந்து டாக்கர் யூஸ் பண்ணி செட்டப் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி செட்டப் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். டாக்கர் டெஸ்க்டாப்போட யூஐ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து மேலே கண்டெய்னர் செக்ஷனில் வந்து மேலே சர்ச் பாரில் வந்து N18 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு N18 அஃபீஷியல் கண்டெய்னர் வரும். ஸோ அந்த கண்டெய்னரை வந்து நீங்கள் வந்து புல் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த கண்டெய்னர் வந்து எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே, இதுதான் அந்த கண்டெய்னர். ஸோ அந்த கண்டெய்னரில் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல புல்லுன்னு உங்களுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணினா உங்களுக்கு டாக்கர் வந்து லோக்கல் சிஸ்டமில் வந்து புல்லாயிரும். ஸோ இதுதான் லோக்கல் ஹோஸ்ட்டில் நீங்கள் வந்து எப்படி டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்ல மெத்தடு. செகண்ட் வந்து கிளவுட் ஹோஸ்ட்டு. ஸோ கிளவுட் ஹோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டர் மூலமாக பண்ணலாம். ஸோ ரெண்டர் நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு render.com டைப் பண்ணினா உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு மேலே உங்கள் லாகின் பண்ணிட்டு சைன் அப் பண்ணிடுங்க. ஸோ நியூவில் போயிட்டு நியூ வெப் சர்வீஸ் கொடுத்துட்டு அந்த வெப் சர்வீஸில் வந்து எக்ஸிஸ்டிங் இமேஜ்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டாக்கர் இமேஜ் நீங்கள் போகணும். ஸோ டாக்கர் இமேஜ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டாக்கர் அஃபிஷியல் இமேஜ் வந்து நீங்கள் பேஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம வந்து டாக்கரை ஹோஸ்ட் பண்ணாமல் ரெண்டரில் நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இப்போ செகண்ட் மெத்தட். ஸோ செகண்ட் மெத்தடில் வந்து நம்ம டாக்கர் ஹோஸ்டோட இமேஜோட நேம் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் hub.docker.comல போயிட்டு N18 I1 டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் இமேஜ் வரும். ஸோ அந்த இமேஜை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மேலே உள்ள அந்த பார்ட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு வெப் சர்வீஸில் போயிட்டு இமேஜ் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கனெக்ட்னு இருக்கும். ஸோ கனெக்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து நேம் கேட்கும். என்ன நேம்லேருந்து நம்ம அதை போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ டிஃபால்ட்டாக N18 கொடுத்துட்டு ஃப்ரீ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ N18 வந்து நம்ம வந்து ரெண்டரில் வந்து ஃப்ரீ டயரில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீ டயரில் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃப்ரீ டயரில் போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெப்ளாய் வெப் சர்வீஸ் நம்ம கொடுத்துடணும். ஸோ இது நமக்கு இப்போ டெப்ளாய் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெப்ளாய் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து லைவ்ல நம்ம வந்து நமக்கு இந்த வெப்சைட் வந்து கிடச்சிரும். அதாவது வந்து N18 ஹோஸ்ட் பண்ணதை கிளவுட் ஹோஸ்ட் வெப்சைட் வந்து நமக்கு வந்து லைவ்ல கிடச்சிரும். செக்ஷன் 3 வந்து அண்டர்ஸ்டாண்டிங் N18 ஒர்க் ஃப்ளோ. இப்போ N18 ஒர்க் ஃப்ளோவை பார்த்தோம்னா பிரைமரி நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் தான் இருக்கும். ஸோ நோட்ஸுங்கிறது ஒரு பிளாக் ஆஃப் ஆக்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு ஆக்ஷன் வந்து செய்யும். ஸோ அந்த நோட்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் எட்ஜஸ். ஸோ அது வந்து சிம்பிளாக என்ன சொல்லணும்னா ஃப்ளோ ஆஃப் ஆக்ஷன். இப்போ நம்ம அந்த பிளாக் ஆஃப் ஆக்ஷனை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃப்ளோ ஆஃப் ஆக்ஷன் தான் இந்த எட்ஜஸ். ஸோ இப்போ 2 நோட நம்ம வந்து இன்டர்கனெக்ட் பண்ணணும்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு எட்ஜஸ் தேவை. ஸோ அதுதான் இப்போ செக்ஷன் 4ல் வந்து என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ஒர்க் ஃப்ளோவில் வந்து N18 வந்து 2 டைப் ஆஃப் ஒர்க் ஃப்ளோ இருக்குது. ஃபஸ்ட் பிகினராக நீங்கள் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து லீனியர், ரெண்டாவது வந்து நான் லீனியர். லீனியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதல் எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி நோட்ஸும் எட்ஜஸும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் லீனியராக. இப்போ ஃபஸ்ட்டு நோடும் செகண்ட் நோடும் ஒரு எட்ஜில் கனெக்ட் ஆகிருக்குன்னா ஃபஸ்ட் நோடு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் செகண்ட் நோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் லீனியர் ஒர்க் ஃப்ளோ. செகண்ட் வந்து நான் லீனியர். இது வந்து நம்ம கான்செப்டுவலாக பார்த்தோம்னா இது வந்து இஃப் அண்ட் எல்ஸ் கண்டிஷன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஒரு நோட் இருக்கும், இன்னொரு நோடுக்கு ட்ராவல் ஆகணும்னா அதை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதோட நோட்டுக்கு ட்ராவல்ஸ் ஆகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா வேறு ஒரு நோடுக்கு ட்ராவல் ஆகும். இது வந்து எப்படி ஆகும்னா பேஸில் வந்து எட்ஜஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க எட்ஜஸ் இது வந்து நான் லீனியர். ஸோ N18 பொறுத்தவரையே லீனியர்னால் சீக்வன்ஸியாக நடக்கும், நான் லீனியர்னா கண்டிஷனலாக நடக்கும். ஸோ இது ரெண்டும் தான் ஒர்க் ஃப்ளோவோட டைப். அடுத்து 5th செக்ஷனில் பில்டிங் யுவர் ஒர்க் ஃப்ளோ. இப்போ N18 நம்ம எப்படி ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கணும்னா நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ப்ரீவியஸ் செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் நோட்ஸ் வந்து பிளாக் ஆஃப் ஆக்ஷனை வந்து நம்ம பண்ண போகுது. எட்ஜஸ் வந்து அந்த பிளாக் ஆஃப் ஆக்ஷனை வந்து கனெக்ட் பண்ண போகுது.
இந்த டுட்டோரியல்ல வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து கிளவுட் ஹோஸ்டினேட்டர் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க இதே இதே ஒர்க் ஃப்ளோ வந்து நீங்க வந்து டாக்கர் யூஸ் பண்ணி நீங்க வந்து லோக்கல் ஹோஸ்ட்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2மே சேமா தான் இருக்கும். ஸோ நான் வந்து கிளவுட் ஹோஸ்ட்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ N8 வந்து நமக்கு டெப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ அதோட URL மேல இருக்கு. ஸோ நீங்க நார்மலா N8 வந்து உள்ள போகும்போது கெட் ஸ்டார்ட்ன்னு இந்த மாரி கேட்கும். ஸோ அதில நீங்க உங்க பேரு, உங்க பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரீ லைசென்ஸ் கேட்பாங்க. அந்த லைசென்ஸ் கீய வந்து உங்களுக்கு இமெயில் அவங்களே குடுத்துருவாங்க. அந்த லைசென்ஸ் கீய நீங்க பேஸ்ட் பண்ணினா, உங்களுக்கு பெய்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்ப நம்ம N8 யூஐ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில கிரியேட் ஒர்க்ஃப்ளோன்னு ஒரு ஒர்க்ஃப்ளோ குடுத்துட்டு, இப்ப நமக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் நமக்கு வந்து கிரியேட் ஆயிரும். இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல நம்ம வந்து ஒரு ஒர்க்ஃப்ளோ கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நமக்கு ஒரு சென்டர்ல ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணா நம்ம சைட்ல வந்து நோட்ஸ் நமக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து கேட்டகரிஸ் ஆஃப் நோட்ஸ். ஸோ இது ஃபுல்லா வந்து ப்ரீ டிஃபால்ட்டா அவங்க குடுத்துருப்பாங்க. என்னென்ன நோட்ஸ்லாம் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ட்ரிகர் மேனுவலின்னு ஒரு நோடு கிளிக் பண்ணிட்டு, இந்த நோடு எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம ஒரு ஆக்ஷன் நம்ம செய்யும்போது, நம்ம வந்து ஆன் கிளிக் பண்ணோம்னா, நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ஆக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இது வந்து ட்ரிகர் மேனுவலிங்கிற நோடு. ஸோ நம்ம இந்த பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணோம்னா, நமக்கு வந்து எட்ஜோட அடுத்த நோடு என்ன ஆட் பண்ண போறோம்னு சொல்றது அந்த பிளஸ் ஐகான். ஸோ அந்த பிளஸ் ஐகான கிளிக் பண்ணிட்டு, நமக்கு வந்து இதில சீரிஸ் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். ஸோ இதில வந்து நமக்கு ஒரு நோட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்ப நம்ம இதில போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, Google Geminiங்கிற ஒரு நோட ஆட் பண்ணிட்டு, இப்ப இதில வந்து என்ன பண்ண போறேன்னா, மெசேஜ் மாடல். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, யூசர்ட்ட வந்து ஒரு இன்புட்ட வாங்கிட்டு, நம்ம வந்து ஜெமினிட்ட குடுத்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் வாங்க போறோம். ஸோ இதுதான் இந்த ஒர்க் ஃப்ளோவோட நம்ம பார்க்க போறது. ஸோ இப்ப நம்ம நோடோட எட்ஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து Google Gemini மாடல கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஏபிஐ கேட்கும். ஸோ இந்த ஏபிஐ நீங்க எப்படி செட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் குடுத்துட்டு, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஏபிஐ கீ கேட்கும். அந்த ஏபிஐ கீய வந்து Google ஏஐ ஸ்டுடியோக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, கீழ உங்களுக்கு வந்து கீ மாரி ஒரு ஐகான் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏபிஐ கீ செக்ஷன் ஓப்பன் ஆகும். இதுல வந்து கிரியேட் ஏபிஐ கீன்னு குடுத்துட்டு, ஏபிஐ கீ நீங்க நேம் செட் பண்ணிட்டு, கிரியேட் கீ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏபிஐ கீ கிரியேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அந்த ஏபிஐ கீ கிரியேட் ஆயிருச்சு. இந்த கீய நீங்க அப்படியே காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து ஏபிஐ கீன்னு கேட்கிற பிளேஸ் ஹோல்டர்ல பிளேஸ் பண்ணிட்டு, சேவ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும். ஓகே. இப்ப நான் வந்து ஏபிஐ கீ வந்து நம்ம இதில ஆட் பண்ணியாச்சு. ஏபிஐ கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மாடல் சூஸ் பண்ணுவோம். நம்ம எந்த மாடல் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ ஜெமினி வந்து சீரிஸ் ஆஃப் மாடல்ஸ் வந்து டிஃபால்ட்டா ஜெமினி 2.5 ஃபிளாஷ் நான் மாடல் சூஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராம்ப்ட் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ராம்ப்ட்ல வந்து இப்ப நீங்க ஃபாய்ன்னு குடுத்துட்டு, நீங்க இங்க மேல எக்ஸிக்யூட் ஸ்டெப்ன்னு பட்டன் இருக்கும். அந்த பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த நோடு வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். எக்ஸிக்யூட் ஆயிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஹாய் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ டுடேன்னு நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. டெக்ஸ்ட்ல. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப நம்ம ஆன் கிளிக்ல தான் அது வேலை செய்யும். இப்ப நம்ம எக்ஸிக்யூட் ஒர்க்ல குடுத்தோம்னா, நம்ம இந்த இடத்துல இந்த ப்ராம்ப்ட் குடுத்துருக்கோம். அந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் ஆகும். இப்ப நான் அந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஒர்க்ல குடுக்குறேன்னா, எனக்கு கீழ வந்து டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஹாய் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ டுடேன்னு வந்துருச்சு. இதான் N8ஓட பேசிக் ஒர்க் ஃப்ளோ வந்து நீங்க வந்து பில்ட் பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு நோட் தேவை, ஒரு எட்ஜ் தேவை. அந்த நோடையும், இன்னொரு நோடையும் கனெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம அந்த எட்ஜ் யூஸ் பண்ணுவோம். அந்த எட்ஜ் தான் நம்ம ஃப்ளோ ஆஃப் ஆக்ஸ் வந்து நம்ம சொல்லப்போகுது. இந்த N8ல. சரி, இப்ப நம்ம இந்த N8 யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சிம்பிள் சாட்பாட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எப்படி சாட்பாட் பில்ட் பண்றதுன்னா, இப்ப நீங்க N8ல போயிட்டு ஆன் சாட்ன்னு ஒரு நோட் இருக்கு. இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க குடுத்துட்டு, சாட்ன்னு நீங்க டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு சாட்ன்னு ஒரு நோடு கிடைக்கும். அந்த நோட வந்து நீங்க வந்து இங்க ஒர்க் ஃப்ளோ இனிஷியலைஸ் பண்ணிட்டு, பிளஸ் குடுத்துட்டு, ஏஐ ஏஜென்ட்ன்னு உங்களுக்கு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏஐ ஏஜென்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, அந்த நோடு வந்து இந்த எட்ஜோட கனெக்ட் ஆயிரும். கீழ சாட் மாடல் இருக்கும். ஸோ சாட் மாடல்ல வந்து நம்ம ஜெமினி யூஸ் பண்ண போறோம். ஸோ ஜெமினி சாட் மாடல் நம்ம ஆல்ரெடி வந்து ஏபிஐ கீ ஃபெட்ச் பண்ணியாச்சு. நம்ம மாடல் சூஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மாடல் நம்ம வந்து டிப்ளாய் ஆனதுக்கப்புறம், ஸோ அந்த இடத்துல கீழ வந்து ஆன் சாட் மெசேஜ் என்ன பண்ணணும்னா, நம்ம சாட் மெசேஜ வந்து நம்ம யூசர்ட்ட இருந்து வாங்கிட்டு நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் குடுக்கும். இப்போ நான் இடத்துல வந்து ஹாய் அப்படின்னு நான் குடுக்குறேன்னா, இந்த மெசேஜ் தான் ஏஐட்ட போய் நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஏஐயோட ரெஸ்பான்ஸ் வந்து ஹாய் தேர் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ டுடே அப்படின்னு நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. வெர்ஷன் 6 பொறுத்தவரைய ஒரு கஸ்டமர் சப்போர்ட் சாட் பாட் வந்து நம்ம பில்ட் பண்ண போறோம். யூசிங் N8 வந்து ஒர்க் ஃப்ளோ நம்ம வந்து பில்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம இதோட கான்செப்ட் என்னன்னா, யூசர்ட்ட இருந்து இன்புட்ட வாங்கிட்டு ஏஐட்ட நம்ம பாஸ் பண்ணிட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் வாங்க போறோம். பட் ஆனா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, கண்டிஷனல் லோட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். இஃப் இந்த யூசர் இன்புட்ல வந்து யூசர் வந்து ஒரு டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணாங்கன்னா, சப்போர்ட் டிக்கெட் எனக்கு வேணும்னு சொல்லி ரைஸ் பண்ணாங்கன்னா, அந்த சப்போர்ட் டிக்கெட்டுக்கு வந்து ஏத்த மாரி அது வந்து நடக்கணும்னா, நமக்கு அந்த இடத்துல ஒரு கண்டிஷன் தேவை. ஸோ அந்த கண்டிஷன் வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு ஒர்க் ஃப்ளோவே பில்ட் பண்ணி நம்ம இங்க இதுல பார்க்க போறோம்.
ஸோ நம்ம N8N ஓப்பன் பண்ணிருக்கோம். நான் ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுங்க. ஃபஸ்ட் நம்ம யூசர்ட்ட இருந்து மெசேஜ் நம்ம வாங்கிட்டு, அந்த மெசேஜ் வந்து இஃப் கண்டிஷனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இஃப்ல வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, யூசரோட சேட் இன்புட்டுங்கிற மெசேஜில் வந்து டிக்கெட்டுங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து இந்த ஏஜென்ட்டை வந்து அதோட ஃப்ளோவை வந்து நீ பாஸ் பண்ணு. அந்த எட்ஜ் வந்து இந்த ஏஜென்ட்டை வந்து பாஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஏஜென்ட்டில் வந்து நம்ம சிஸ்டம் மெசேஜ் வந்து கொடுத்துருக்கோம். சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும்னா, எப்படி நம்மளோட ஏஐ வந்து எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது தான் சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதில் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, யூ ஆர் a helpful assistance. If user raise a ticket, ask user to friendly about what their problem on your product and provide a response to user அப்படின்னு ஒரு சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இஃப் யூசர் இன்புட்டில் வந்து டிக்கெட்டுங்கிறது இது இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து இந்த இது ஒர்க் ஆகும். இந்த இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப் சப்போஸ் இந்த இது இல்லைன்னா, நார்மலாக யூசரோட சேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ. சரி, ஓகே, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஓப்பன் சேட்டுன்னு கீழே கொடுத்தேன்னா, இந்த செஷன் நான் கிளியர் பண்ணிவிட்டு நியூ செஷனில் ஐ நீட் டு ரைஸ் எ டிக்கெட் ஆன் இன்சுலேட்டிங் அப்படின்னு நான் கொடுத்துட்டு, நான் இப்போ என்ட்ரி கொடுத்தேன்னா எனக்கு வந்து எந்த இதில் வந்து அந்த ஃப்ளோ போயிருக்குன்னா, நம்ம சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம போனோம்ல, நம்ம அந்த ஏஜென்ட் தான் அந்த ஃப்ளோ போயிருக்கு. பிகாஸ் என்னன்னா, நம்ம யூசர் இன்புட்டில் டிக்கெட்டுங்கிற வார்த்தை இருக்கனால, அந்த டிக்கெட்டுங்கிற வார்த்தைக்கு எந்த கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த கண்டிஷனுக்கு அந்த ஃப்ளோ எடுத்துகிட்டு போயிருக்கு. சரி, நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ் எப்படி வந்திருக்குன்னா, தேங்க்ஸ் ஃபார் ரீச்சிங் அவுட். ஸோ இது எப்படி நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஏஐ வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் கண்டிஷன் ஒர்க்கில் வந்து எப்படி நம்ம வந்து பில்ட் பண்ணுறதுங்கிறது. ஸோ இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் நம்ம பில்ட் பண்ணுறோம்னா, டூங்கிற பிளாக்குக்கு வந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுப்போம். ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா, அந்த ஃப்ளோவோட வந்து அந்த நோடுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அந்த ஃப்ளோ வந்து இல்லைன்னா, ஃபால்ஸுங்கிற பிளாக்குக்கு உள்ள நோடுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி சொல்லுவோம். வியா எட்ஜஸ் மூலமாக அந்த கண்டிஷன் வந்து ட்ராவல்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு N8N வந்து எப்படி நம்ம செட்டப் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ளோ வந்து பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிகினர் டியூட்டோரியல் தான். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் எப்படி நம்ம வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணுறது எப்படி நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ நான் லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியது என்னென்னா, N8N நம்ம வந்து ரெண்டரில் போஸ்ட் பண்ணோம்னா என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, இப்போ ரெண்டரில் நம்ம போஸ்ட் பண்ணோம்னா ஃப்ரீ டயரில் வந்து நமக்கு வந்து 50 செகண்ட்ஸுக்கு மேலே நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நமக்கு வந்து இன்ஆக்டிவிட்டி ஆயிரும். ஸோ நம்ம திரும்ப வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து லாகின் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுதான் ரெண்டரோட மெயின் ப்ராப்ளம். பிகாஸ் என்னன்னா, ரெண்டரோட ஃப்ரீ டயர் பொறுத்த வரையும் ஸ்ட்ரிக்டாக இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ப்ளஸ் என்னென்னா, ரெண்டரை பொறுத்த வரைக்கும் மந்த்லி வந்து 750 டைம்ஸ் தான் நம்ம வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வாங்க முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நான் N8N ஒர்க் ஃப்ளோவில் போயிட்டு இப்போ நான் இந்த ஒர்க் ஃப்ளோ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா, இந்த ஒரு ஸ்டெப்பும் வந்து ஒரு கிரெடிட்டை வந்து அதில் எடுத்துப்போம். இப்போ 750லேருந்து இது 750லேருந்து இப்போ 1 மைனஸ் ஆகும், இது 1 மைனஸ் ஆகும், இது 1 மைனஸ் ஆகும், இது 1 மைனஸ் ஆகும். அதே மாதிரி வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவில் எத்தனை நோடு நம்ம கால் பண்ணுறோமோ அத்தனை நோடுக்கு வந்து ரெக்வஸ்ட் மைனஸ் ஆகிட்டே வரும். ஸோ ரெண்டரில் வந்து ஃப்ரீ டயரோட லிமிட் இதனால தான். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம செல்ஃப் ஹோஸ்ட் வந்து டாக்கரில் ஹோஸ்ட் பண்ணோம்னா, டாக்கரோட லிமிடேஷன்ஸ் என்னதுன்னா, இப்போ டாக்கரில் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம சிஸ்டமில் உள்ள ரேமும் சிபியும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். டாக்கர் வந்து என்னன்னா ஹையாக வந்து ரேம் ஈட் பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ நீங்கள் லோ எண்ட் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா டாக்கரை வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்த்துடலாம். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ரெண்டரில் வந்து நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சப்போஸ் நீங்கள் ஹை எண்ட் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டாக்கர்லேயே ஹோஸ்ட் பண்ணிட்டு லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த ஒர்க் ஃப்ளோவும் சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம என்ன பில்ட் பண்ணுறோமோ அதே ஒர்க் ஃப்ளோ தான் நம்ம வந்து ரெண்டரில் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நமக்கு ஹோஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய மெத்தட் தான் வேறையே தவிர நமக்கு ஒர்க் ஃப்ளோ வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, அவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, see you on next video.